ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோனா, நாங்கள் வந்து எங்கள் ஊரில் உள்ள ஒரு சின்ன உள்ளூர் சந்தையை பார்க்க போகிறோம். சந்தை போட்டிருக்காங்க. வாரத்தில் 3 நாள் சந்தை. சந்தை இன்றைக்கி என்ன கிழமை? என்ன கிழமைன்னு கூட மாட்டேனே. ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை 3 நாள் சந்தை இருக்கும். ஸோ 3 நாளுமே சந்தை எப்படினாலும் போய்க்கலாம். நான் போய் ரொம்ப நாளாச்சு. இன்றைக்கி ஃபஸ்ட் டைமாக சந்தைக்கு போக போகிறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் மறுபடியும் சந்தைக்கு போக போகிறேன். ரொம்ப நாள் கழித்து மாமா இருக்கக்குள்ள ஃபஸ்ட்டு இருக்கக்குள்ளே போனது, அதுக்கப்புறம் போகலை. இன்றைக்கி போகலாம், எந்த ஒரு இதுவுமே இல்லை அப்படின்னு தாண்டி இன்றைக்கி போகிறோம். சரி வாங்க, யார் யார் போகிறோன்னா நானும் என் மாமியாவும் போகிறோம், எங்கள் அம்மாவும். வாங்க போய் பார்க்குறேன் எங்கள் ஊர் சந்தை. அப்புறம் இந்த வாயை அழைச்சிட்டு போகிறேன். தேவா பாபு பாபு
சந்தைக்கு போயிட்டு வந்துட்டோம். சாரி, அதை நேற்றே ஃபுல்லாக போட வேண்டியது. நேற்று போயிட்டு வந்தனால நைட் ஆகிடுச்சு. அந்த வீடியோலாம் சரியாக நல்லா பேச முடியல. இதான் வந்து சந்தை பார்த்திங்கன்னா, நம்ம ஊரில் கிடைக்கிற காய் இங்கே கிடைக்காது. இங்கே கிடைக்கிற காய் நம்ம ஊரில் கிடைக்காது அதிகமாக. அந்த மாதிரி இங்கே வந்து அவங்கவுங்க வீட்டில் வந்து விவசாயம் பண்ணுறாங்க இல்லையா வயலில். ஸோ அங்கே என்ன போகிறாங்களோ அதுதான் வந்து அந்த இதுக்கு வருமே ஒழிஞ்சு அங்கே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, இந்த காய்கறிக்குன்னு ஒரு தனி இதெல்லாம் கிடையாது. அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு சின்ன இடமா இருந்தாலும் அதில் விவசாயம் பண்ணி அதுலேருந்து என்ன வருதோ அதை தான் கொண்டாந்து விற்பாங்க அங்கே. ஸோ அதுதான் வந்து இந்த சந்தையோட ஸ்பெஷலு. நம்ம ஊரில் கோவக்காய்ல கோவக்காயில் இந்த சின்ன கோவக்காய் மாதிரியே கொஞ்சம் பெருசாக இருக்கும். பருவல்மாங்க, பொட்டல்மாங்க. அது வந்து தஞ்சாவூர் சைடு கிடையாது, கோயம்புத்தூர்லலாம் இருக்கான் கேள்விப்பட்டேன். கோயம்புத்தூர் சைட்லலாம் இருக்குதுன்னு கேள்விப்பட்டால் தான் வந்து இங்கே வந்தவங்க தமிழ்நாட்டுக்கு வந்தவங்க வந்து இங்கே சொன்னாங்க, பீகாரில் இருக்கிறவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து ஒருத்தவங்கள்ட்ட வந்து 30 ரூபா, ஒருத்தவங்கள்ட்ட வந்து 20 ரூபா கிலோ. அந்த மாதிரி நம்ம ஊரில் என்ன ரேட்டுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு தகுந்தாப்புல மசாலா, அப்புறம் என்ன கொத்தமல்லிலாம் இந்த தடவை ரேட் அதிகம். தக்காளி கிலோ 80 ரூபா, வெங்காயம் கிலோ 50 ரூபா. அப்புறம் வேறு என்ன, அதுக்கப்புறம் வந்து நான் இன்றைக்கி இந்த இலையில் பார்த்திங்கன்னா, இந்த இலையில் ஒரு இது துவையல் மாதிரி செஞ்சுருப்பேன். அந்த துவையல் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, அதுக்கு கீழே ஒரு காய், அதுக்கு கீழே ஒரு கிழங்கு மாதிரி வைக்கும். அந்த கிழங்கு வந்து கிலோ 60 ரூபா. இந்த கிழங்கோட ரேட் வந்து கிலோ 60 ரூபா. ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நாங்கள் தான் நான் வாங்கலை. ரேட் அதிகமாக வந்தால் நான் வாங்க மாட்டேன். அந்த மாதிரி எதுவுமே வாங்கலை. கேமராமேன் மூஞ்சா பாருங்கள். ஒரு கேமராமேனா ஸ்டார்ட் பண்ண புதுசில் கேமராமேன் சொல்லிட்டு வந்தவர் தான். வளர்ந்துட்டார். அதுக்கப்புறம் தான் கேமராலாம் பிடிக்க மாட்டார், ஃபோனெல்லாம் பிடிக்க மாட்டார். கேமராமேன் சொல்லிட்டு போகிறான். சொல்லுங்க வேணும். அதுக்கப்புறம் நான் எதுவும் காயெல்லாம் வாங்கலை. என்னென்னா எனக்கு அங்கே நிற்க எனக்கு வந்து ஒரு மாதிரியாக வயிற்றை பற்றிக்கிட்டு வாமிட் வர மாதிரி ஆகிடுச்சு. அதனால் நான் எதுவுமே வாங்கலை. ஃப்ரீயாகவே ஏதாவது டக்குன்னு வீட்டுக்கு போனால் போதுன்ட்டு வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் வாங்கிட்டு, உருளைக்கிழங்கும் மசாலா கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து அந்த சந்தையெல்லாம் காமிக்கலை. மீன் சந்தை, அதுக்கப்புறம் வந்து அப்புறம் நண்டு சந்தை, அதெல்லாம் காமிக்கலை. நண்டு சந்தைக்குள்ளே போனேன், எடுக்கலாம் போனால் வாமிட் ஒரு மாதிரியாக வாந்தி எடுக்கிற மாதிரி வந்துடுச்சு. அதனால் எடுக்கவே இல்லை. நம்ம ஊர்லலாம் கிடைக்கிற அந்த புடலங்காய், பீட்ரூட்டு, கேரட்டு, அதுக்கப்புறம் முருங்கைக்காய் தான் எங்கள் ஊரில் எல்லாமே எப்போதுமே சீசனில் எல்லாமே கிடைக்கும். இங்கே வந்து அப்படி கிடையாது. சீசன் மட்டும்தான் கிடைக்கும். நம்ம ஊரில் பொதுவாக எப்போதுமே எல்லாமே கிடைக்கும் இல்லையா, அப்படி கிடையவே கிடையாது. இங்கே வந்து எந்த காயுமே அதிகமாக கிடைக்காது. அந்த மாதிரி எதுவுமே கிடைக்காது. இதெல்லாம் ஒரு நாட்டுக்காய். நம்ம வந்து அங்கே உள்ள காய் இங்கே எதுவுமே அதிகமாக கிடைக்காது. இங்கே வந்து சும்மா வீட்டுக்கு வயலில் இந்த இதில் போட்டு வைப்பாங்க பார்த்தீங்களா, அது மட்டும் தான் கிடைக்கும். அதெல்லாம் எனக்கு எதுவும் பிடிக்காது. இங்கே வந்து நான் அதிகமாக கத்திரிக்காய் வாங்குவேன், உருளைக்கிழங்கு வாங்குவேன், அவ்வளோதான். மற்றபடி வேறு எந்த காயும் வாங்க மாட்டேன் அதிகமாக. பாப்பாக்காய் என்னைக்காச்சும் யோசிச்சா வாங்குவேன். அதுக்கப்புறம் வந்து முட்டைக்கோசு. இனிமேல் அந்த குளிர்காலத்துலலாம் பார்த்திங்கன்னா முட்டைக்கோசெல்லாம் ரொம்ப ரேர், ரொம்ப கம்மியான ரேட்டில் கிடைக்கும். ஸோ அந்த நேரத்தில் அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதேமாதிரி காலிஃப்ளவர்லாம் வந்து கிலோ 10 ரூபா அந்த மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பட்டாணி பார்த்திங்களா, வெள்ளை பட்டாணி, பச்சை பட்டாணி, அது அப்படியே முழுசாக கொடுப்பாங்க. பச்சை பட்டாணி கிலோ கணக்காக, கிலோ 20, 30 அந்த மாதிரி. அதுவும் சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கோட சேர்ந்து வறுத்தோம்னா சூப்பராக இருக்கும். ஸோ அந்த காயெல்லாம் இப்போ இல்லை. அதனால் இந்த சீசனில் வந்து அவ்வளோமா எதுவுமே கிடைக்காது. என்ன கிடைக்கணும், இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி அந்த தெரியுது பார்த்தீங்களா, அது என்ன சணல் பயிர், அதுதான் அதிகமாக இந்த சீசனில் வந்து இந்த மாதிரி தண்ணி குழம்பா தான் சாப்பிடுவாங்க. ஸோ இதுதான் எங்கள் ஊர் சந்தையில் இதுதான் கிடைக்கும். நேற்று போனதில் நான் உருளைக்கிழங்கு மட்டும் கொஞ்சம் மசாலா, அதுக்கப்புறம் வந்து இந்த உப்பு மசாலா அது மட்டும் வாங்கிட்டு வந்தேன். வேறு எதுவும் வாங்கலை. ஸோ வீடியோ எப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.